ஆவியாரின் பெயரால். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. கிறிஸ்து இயேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, பொது காலத்தின் 25ஆம் ஞாயிறு பலியிலே நாம் பங்கெடுத்து கொண்டிருக்கின்றோம். இறை வார்த்தை நமக்கு இன்று உணர்த்துவது, தொண்டனாக இருப்பதுதான் தலைவனாக இருப்பது, சிறுவராக இருப்பதுதான் பெரியவராக இருப்பது என்ற சிந்தனையை நமக்கு உணர்த்துகின்றது. இந்த உலக பார்வையிலிருந்து கடவுளுடைய பார்வை வேறுபட்டது என்பதை இறை வார்த்தை வழியாக நாம் இன்று உணர்கின்றோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த உணர்வு நம்மில் மேலோங்குகின்ற போது குடும்பங்களில் ஆரோக்கியமான உறவு நிலவும், சமூகத்தில் நல்ல உறவு நிலைப்பெறும் என்பதை மனதில் கொண்டு நாம் அத்தகைய ஒரு நிலைக்காக இறைவனிடம் இத்திருப்பலியில் வேண்டுவோம். இந்த பலியிலே நாம் ஒவ்வொருவருடைய குடும்பங்களுக்காக, குடும்ப வளர்ச்சிக்காக, வாழ்வுக்காக, குறிப்பாக வருகிற வியாழக்கிழமை உறுதி பூசுதல் என்னும் அருளடையாளத்தை பெற இருக்கக்கூடிய ஒவ்வொரு சிறுவர் சிறுமியரை இறைவன் நிறைவாய் ஆசீர்வதிக்க வேண்டும் என்றும், அதற்காக அவர்கள் இந்த நாட்களில் தயாரிப்பதற்கான நல் மனதை தர வேண்டும் என்றும் மன்றாடுவோம். இப்பலியை நாம் இணைந்து ஒப்பு கொடுக்க தகுதி பெறும் பொருட்டு நம்முடைய குற்றங்குறைகளையும் பாவங்களையும் ஏற்று மனம் வருந்தி மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாயையும் வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலையான வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு ஆட்சி உண்டாகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம். உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாற்றி படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே,
எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். நீரொருவரே ஆண்டவர், தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவன் ஆட்சியில் இருப்பவர் நீரே. மன்றாடுவோமாக. இறைவா, உம்மையும் பிறரையும் அன்பு செய்வதில் திருச்சட்டத்தின் எல்லா கட்டளைகளும் அடங்கியிருக்கச் செய்தீரே. உம் கட்டளைகளை கடைபிடிக்கும் நாங்கள் முடிவில்லா வாழ்வுக்கு வந்து சேரும் தகுதி எங்களுக்கு அருள்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். இழிவான சாவுக்கு அவர்களை தீர்ப்பிடுவோம். சாலமோனின் ஞான நூலிலிருந்து வாசகம். பொல்லாதவர்கள் தங்களுக்குள் சொல்லிக் கொள்வதாவது, நீதிமான்களுடைய சொற்கள் உண்மையா என கண்டறிவோம். முடிவில் அவர்களுக்கு என்ன நிகழும் என ஆய்ந்தறிவோம். நீதிமான்கள் கடவுளின் மக்கள் என்றால் அவர் அவர்களுக்கு உதவி செய்வார். பகைவரிடமிருந்து அவர்களை விடுவிப்பார். அவர்களது கனிவினை கண்டு கொள்ளவும் பொறுமையை ஆய்ந்தறியவும் வசைமொழி கூறியும் துன்புறுத்தியும் அவர்களை சோதித்தறிவோம். இழிவான சாவுக்கு அவர்களை தீர்ப்பிடுவோம். ஏனெனில் தங்கள் வாய்மொழிப்படி அவர்கள் பாதுகாப்பு பெறுவார்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 54. என் தலைவர் என் வாழ்வுக்கு ஆதரவாய் உள்ளோருடன் இருக்கின்றார். என் தலைவர் என் வாழ்வுக்கு ஆதரவாய் உள்ளோருடன் இருக்கின்றார். என் தலைவர் என் வாழ்வுக்கு ஆதரவாய் உள்ளோருடன் இருக்கின்றார். கடவுளே, உம் பெயரின் வல்லமையால் என்னை காப்பாற்றும். உமது ஆற்றலினால் எனது நேர்மையை நிலைநாட்டும். கடவுளே, என் விண்ணப்பத்தை கேட்டருளும். என் வாயின் சொற்களுக்கு செவி கொடுத்தருளும். தலைவர் என் வாழ்வுக்கு
ஆதரவாய் உள்ளோருடன் இருக்கின்றார். ஏனெனில் செருக்குற்றோர் எனக்கு எதிராய் எழுந்துள்ளார். கொடியவர் என் உயிரை பறிக்க பார்க்கின்றன. அவர்கள் கடவுளை அறவே நினைப்பதில்லை. என் தலைவர் என் வாழ்வுக்கு ஆதரவாய் உள்ளோருடன் இருக்கின்றார். இதோ கடவுள் எனக்கு துணைவராய் இருக்கின்றார். என் தலைவர் என் வாழ்வுக்கு ஆதரவாய் உள்ளோருடன் இருக்கின்றார். தன்னார்வத்தோடு உமக்கு பலி செலுத்துவேன். ஆண்டவரே, உமது பெயருக்கு நன்றி செலுத்துவேன். இதுவே நன்று. என் தலைவர் என் வாழ்வுக்கு ஆதரவாய் உள்ளோருடன் இருக்கின்றார். அமைதி ஏற்படுத்துவோர் விதைத்த அமைதி என்னும் விதையிலிருந்து நீதி என்னும் கனி விளைகிறது. திருத்தூதர் யாக்கோபு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 3 இறை வார்த்தைகள் 16 முதல் அதிகாரம் 4 இறை வார்த்தை 3 முடிய. அன்பிற்குரியவர்களே, பொறாமையும் கட்சி மனப்பான்மையும் உள்ள இடத்தில் குழப்பமும் எல்லா கொடுஞ்செயல்களும் நடக்கும். விண்ணிலிருந்து வரும் ஞானத்தின் தலையாய பண்பு அதன் தூய்மையாகும். மேலும் அது அமைதியை நாடும், பொறுமை கொள்ளும், இணங்கி போகும் தன்மையுடையது, இரக்கமும் நற்செயல்களும் நிறைந்தது, நடுநிலை தவறாதது, வெளிவேடமற்றது. அமைதி ஏற்படுத்துவோர் விதைத்த அமைதி என்னும் விதையிலிருந்து நீதி என்னும் கனி விளைகிறது. உங்களிடையே சண்டை சச்சரவுகள் ஏற்பட காரணம் என்ன? உங்களுக்குள்ளே போராடி கொண்டிருக்கும் சிற்றின்ப நாட்டங்கள் அல்லவா? நீங்கள் ஆசைப்படுவது கிடைக்காததால் கொலை செய்கிறீர்கள், பேராசை கொள்கிறீர்கள். அதை பெற முடியாததால் சண்டை சச்சரவுகள் உண்டாக்குகிறீர்கள். அதை நீங்கள் ஏன் பெற முடிவதில்லை? நீங்கள் கடவுளிடம் கேட்பதில்லை. நீங்கள் கேட்டாலும் ஏன் அடைவதில்லை? ஏனெனில் நீங்கள் தீய எண்ணத்தோடு கேட்கிறீர்கள், சிற்றின்ப நாட்டங்களை நிறைவேற்றவே கேட்கிறீர்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மாட்சியை நீங்கள் அடையும் பொருட்டே நாங்கள் அறிவித்த நற்செய்தியின் வழியாக அவர் உங்களை அழைத்தார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.
இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மார்க் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. நூல் பிரிவு 9 இறை சொற்றொடர்கள் 30 முதல் 37 வரை. அக்காலத்தில் இயேசுவும் அவருடைய சீடர்களும் புறப்பட்டு கலிலேயா வழியாக சென்றார்கள். அது யாருக்கும் தெரியக்கூடாது என்று இயேசு விரும்பினார். ஏனெனில் மானிட மகன் மக்களின் கையில் ஒப்புவிக்கப்பட இருக்கிறார். அவர்கள் அவரை கொலை செய்வார்கள். கொல்லப்பட்ட 3 நாட்களுக்கு பின் அவர் உயிர் தழுவார் என்று அவர் தம் சீடருக்கு கற்பித்து கொண்டிருந்தார். அவர் சொன்னது அவர்களுக்கு விளங்கவில்லை. அவரிடம் விளக்கம் கேட்கவும் அவர்கள் அஞ்சினார்கள். அவர்கள் கப்பர்நாகுமுக்கு வந்தார்கள். அவர்கள் வீட்டில் இருந்த பொழுது இயேசு, வழியில் நீங்கள் எதை பற்றி வாதாடி கொண்டிருந்தீர்கள் என்று அவர்களிடம் கேட்டார். அவர்கள் பேசாதிருந்தார்கள். ஏனெனில் தங்களுள் பெரியவர் யார் என்பதை பற்றி வழியில் ஒருவரோடு ஒருவர் வாதாடி கொண்டு வந்தார்கள். அப்பொழுது அவர் அமர்ந்து 12 கூப்பிட்டு அவர்களிடம், ஒருவர் முதல்வராக இருக்க விரும்பினால் அவர் அனைவரிலும் கடைசியானவராகவும் அனைவருக்கும் தொண்டராகவும் இருக்கட்டும் என்றார். பிறகு அவர் ஒரு சிறு பிள்ளையை எடுத்து அவர்கள் நடுவே நிறுத்தி அதை அரவணைத்து கொண்டு, இத்தகைய சிறு பிள்ளைகள் ஒன்றை என் பெயரால் ஏற்றுக்கொள்பவர் எவரும் என்னையே ஏற்றுக்கொள்கிறார். என்னை ஏற்றுக்கொள்பவர் என்னை மட்டுமல்ல, என்னை அனுப்பினவரையே ஏற்றுக்கொள்கிறார் என்றார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். கிறிஸ்து இயேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, வழக்கமாக நம்முடைய இல்லங்களிலோ அல்லது பொது இடங்களிலோ இருவருக்கிடையிலே சண்டை நடக்கிறது என்றால் ஒருவர் இன்னொருவரை பார்த்து அதிகமாக கேட்கக்கூடிய, வழக்கமாக இயல்பாக கேட்கக்கூடிய ஒரு கேள்வி, நீ என்ன பெரிய ஆளா? நீ என்ன பெரிய ஆளா? இது கணவன் மனைவியை பார்த்து கேட்பதுண்டு, மனைவி கணவனை பார்த்து கேட்பதுண்டு, இன்றைக்கெல்லாம் மாணவன் ஆசிரியரை பார்த்தும் கேட்பதுண்டு, ஆசிரியர்கள் ஒருவருக்கொருவர் கேட்பதுண்டு. ஊரிலே ஒரு புது இடத்தில் இருவருக்கிடையிலே வாக்குவாதம் முற்றிப்போகும் என்று நீ என்ன பெரிய ஆளா என்று கேட்பதிலே இன்றைக்கு ஆச்சரியமில்லை. இது இயல்பாகவே நடந்து கொண்டிருக்கிறது. அது சரியா தவறா என்ற விவாதத்திற்குள் நாம் இப்போது நுழையப் போவதில்லை. ஆனால் நீ என்ன பெரிய ஆளா அல்லது நாம் பெரிய ஆளா அப்படின்னு கேட்குறதுல இன்றைக்கு எல்லோருக்கும் ஒரு அலாதி பிரியம். தன்னை பெரியவராக்கி கொள்வது. நீ பெரியாளா என்று கேட்கின்ற போதே அந்த கேள்விக்குள்ளால் இருக்கக்கூடிய ஒரு வாக்கியம் என்ன, ஒரு ஸ்டேட்மெண்ட் என்ன? நான் பெரிய ஆள், நீ பெரிய ஆள் இல்லை என்று சொல்லக்கூடிய ஒரு உணர்வு நிலை மனதுக்குள் இருக்கக்கூடிய காரணத்தினால்தான் இந்த கேள்வி மேலோங்கி நிற்பதை நாம் புரிந்து கொள்கின்றோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை, அப்படி பார்க்கின்ற போது எல்லோருக்குமே தங்களை பெரியவர்கள் என்று காண்பிப்பதிலே ஒரு எண்ணம் இருக்கிறது. தாங்கள் பெரியவர்கள் என்று சொல்வதிலே ஒரு பெருமையும் இருக்கின்றது. இங்கேதான் நாம் எண்ணி பார்க்க வேண்டும். இயேசுவினுடைய சீடர்கள் யார் பெரியவர் என்ற விவாதத்தை அவர்களுக்குள்ளே கேட்டுக்கொண்ட போது இயேசு அதை புரிந்து கொண்டு, நீங்கள் வழியிலே எதை குறித்து வாதாடி கொண்டு வந்தீர்கள் என்று அவர்களிடத்திலே நேரடியாக கேட்கின்றார். அவர்கள் அமைதியாக இருக்கின்றார்கள். இன்றைக்கு உலக அரங்கிலும் சரி, வேறு எந்த சூழ்நிலையும் சரி, என் விவிலிய வரலாற்றிலும் சரி, விவிலிய மாந்தர்கள் பலர் தங்களை பெரியவர்களாக காண்பிப்பதற்காகவே தங்களுடைய வாழ்க்கை முறையில் ஏற்படுத்தி இருக்கக்கூடிய சில குறைபாடுகள் இருக்கிறது என்பதை நாம் காண முடியும். மக்கள் அன்றைக்கு பாபேல் கோபுரத்தை எதற்காக கட்டினார்கள் என்று கேட்டால், தங்களை பெரியவர்களாக காண்பிப்பதற்காக. அதைப்போல விவிலியத்தில் பல மனிதர்கள் முன்னுரிமை, முதல் குடியுரிமையை பெறுவதற்காக தங்களை பெரியவர்கள் என்று காட்டிக்கொண்டார்கள். அல்லது அந்த முதல் குடியுரிமை பெற வேண்டும் என்ற எண்ணமும் அதனால் மற்றவர்களை ஏமாற்றியதும் தங்களை பெரியவர்கள் என்று காண்பிப்பதற்காக.
பார்வோன் மன்னன் இஸ்ராயேல் மக்களை அடிமைப்படுத்தியது எதற்காக? அதுவும் தன்னையும் தன்னுடைய பேரரசையும் பெரியவர் என்று காண்பிப்பதற்காக. மோசேயை கடவுள் அனுப்பி அந்த மக்களை விடுதலை செய்து கொண்டு வா என்று சொல்லுகின்ற போது, அவனோடு அந்த மக்களுக்காக பரிந்து பேசுகின்ற போது, விடுதலைக்காக அவனிடத்திலே பேசுகின்ற போது, ஏன் அந்த மக்களை அடிமைத்தனத்திலிருந்து விடுவதற்கு அவன் மறுக்கின்றான்? தன்னை எப்போதுமே பெரியவர் என்று காட்டிக்கொள்வதற்காக. சவுல் தாவீது மேல் பொறாமை கொண்டு அவனை அழிப்பதற்கு மறைமுகமாக திட்டமிட்டதன் நோக்கம் என்ன? சவுல்தான் பெரியவன் என்று காண்பிக்க வேண்டும். தாவீதினுடைய புதல்வர்கள் ஒருவருக்கிடையே அவர்கள் பொறாமை கொண்டு ஒருவரை ஒருவர் அழிக்க வேண்டும் என்று நினைத்ததன் நோக்கம் என்ன என்பதை பார்க்கின்ற போது அவர்களுள் யார் பெரியவன் என்பதை எண்பிப்பதற்காக யோசேப்பு தன்னுடைய சகோதரர்களால் விற்கப்பட வேண்டும் என்று நினைப்பது, அல்லது அழிக்கப்பட வேண்டும், நாடு கடத்தப்பட வேண்டும் என்று நினைப்பது எதற்காக? அவன் பெரியவனாகி விடக்கூடாது, அவனுக்கு ஒரு பெயர் இருக்கின்றது, அந்த பெயர் நிலைக்கக்கூடாது, அந்த பெயர் தங்களுக்கு வர வேண்டும் என்பதற்காகவே. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இப்படி விவிலிய வரலாற்றிலே விவிலிய மாந்தர்கள் பலர், பெயர் சொல்லக்கூடிய மாந்தர்கள் பலர், ஏன் சாலமோன் சிலை வழிபாட்டிற்கு அடிமைப்பட்டார், அதற்கு காரணமும் இதுதான் என்று சொல்லப்படும். ஞானம் நிறைந்தவராக இருந்திருந்தாலும் தன்னை ஒரு பெரியவனாக காட்டிக்கொள்ள வேண்டும் என்பதற்காக தான் இப்படி செயல்பட்டிருக்கின்றார் என்பதை விவிலிய வரலாற்றிலே நாம் கண்கூடாக பார்க்கின்றோம். உலக அரங்கில் இன்றைக்கு உயர்ந்த நாடுகள் அல்லது பெரிய நாடுகள், வல்லரசுகள் என்று சொல்லிக்கொள்வது எதனால்? என்றுமே தாங்கள் இந்த உலகத்திலுள்ள பிற நாடுகளை அடக்கி ஆள வேண்டும் என்று நினைப்பது எதனால்? தாங்களே இந்த நாட்டிற்கு தலைவர்களாக இருக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடியதனுடைய நோக்கம் என்ன? இப்படி ஒட்டுமொத்தமாக பார்க்கின்ற போது தனி மனிதனாக இருந்தாலும் சரி, ஒரு கட்சியாக இருந்தாலும் சரி, அல்லது ஒரு ஒட்டுமொத்தமாக நாடு என்று எடுத்துக்கொண்டாலும் சரி, பிற நாடுகளை, பிற தலைவர்களை, பிற கட்சிகளை முந்தி நான் பெரியவன் என்பதை, நான் எங்கள் கட்சி பெரியது என்று காட்டிக்கொள்ள வேண்டும் என்பதற்காக, அதை நிலைநாட்ட வேண்டும் என்பதற்காகவே இது நடந்து கொண்டிருக்கிறது, தொடர்ந்து நடக்கும். அன்புமிக்கவர்களே, இந்த நிலை மாற வேண்டும் என்பதுதான் இறை வார்த்தை இன்று நமக்கு கொடுக்கக்கூடிய அழைப்பு. இந்த முதல் வாசகம் நமக்கு எதை உணர்த்துகிறது என்று சொன்னால், இந்த சாலமோன் ஞானம் என்ற நூல் யாருக்காக எழுதப்பட்டது என்றால், அலெக்சாந்திரியா நகரத்தில் வாழ்ந்த யூத குழுமத்திற்காக எழுதப்பட்ட ஒரு நூல்தான் இந்த சாலமோன் ஞானம் என்ற நூல். அலெக்சாந்திரியா நகரத்தில் வாழ்ந்த யூத குழுமம் எப்படி இருந்தது என்றால், கிரேக்க கலாச்சாரத்திற்கு அடிமைப்பட்டிருந்தது. கிரேக்க கலாச்சாரம் என்பது உலகத்திலே தங்களை ஒரு மேல்மட்ட மக்கள் என்று காட்டிக்கொள்வதற்காகவே இருந்தது என்று சொல்லலாம். ஏனென்றால் அவர்களுக்கு செல்வ செழிப்பு, பணம், வாணிபம் அதிகமாக கொழுத்து கொண்டிருந்தது. எனவே அவர்களுடைய வாழ்க்கையை பொறுத்தவரையில் அறநெறி என்பது ஒருபோதும் கடைபிடிக்கப்படாத ஒன்று. மாறாக அவர்களுக்கு இருக்கக்கூடிய செல்வத்தையும் செல்வாக்கையும் அவர்களிடம் இருந்த அந்த பணச்செழிப்பையும் கொண்டு அவர்கள் தங்களை முதன்மையானவர்களாக காட்டிக்கொள்ள விரும்பினார்கள். எனவே அப்படிப்பட்ட காலகட்டத்திலே அவர்கள் இந்த கிரேக்க கலாச்சாரத்தை கடைபிடித்து கொண்டு அதை முதன்மையாக கருதி கொண்டிருந்த சூழ்நிலையில் அவர்கள் திருச்சட்டத்தை கடைபிடிப்பது கூட வேண்டாம் என்று அவர்கள் நினைத்தார்கள். ஆனால் அங்கே வாழ்ந்த இன்னொரு கூட்டம் எதுவாக இருந்தது என்றால், இந்த கிரேக்க கலாச்சாரமோ கிரேக்க சட்டங்களோ வேண்டாம், மாறாக கடவுளை நம்பி, கடவுளை மட்டுமே நம்பி, கடவுளே முதன்மை என்று நம்பி, கடவுளுடைய திருச்சட்டத்தை ஏற்றுக்கொண்டு அதை கடைபிடிக்க வேண்டும் என்றிருந்த கூட்டம். இந்த இரண்டு குழுக்களுக்கும் இடையிலே மிகப்பெரிய ஒரு பாகுபாடும் வேறுபாடும் போட்டி மனப்பான்மையும் இருந்து கொண்டே இருந்தது. எனவே கடவுளுடைய சட்டத்தை, திருச்சட்டத்தை நம்பியிருந்த மக்களை இவர்கள் கடவுளை நம்புகிறார்களே, திருச்சட்டத்தை நம்புகிறார்களே, கடவுள் இவர்களை காப்பாற்றுவாரா என்று பார்க்க வேண்டும் என்று அவர்கள் கங்கணம் கட்டி கொண்டிருந்தார்கள், திட்டத்தை வேறு விதமாக அமைத்து கொண்டிருந்தார்கள். எனவே உண்மையாகவே கடவுளை பின்பற்றிய மக்களை,
உண்மையாகவே கடவுளுடைய திருச்சட்டத்தை பின்பற்ற வேண்டும், அதை கடைபிடிக்க வேண்டும் என்று எண்ணிக்கொண்டிருந்த மக்களிடம் குறை காண்பதையும், அவர்கள் அழிந்து போவார்கள், அவர்கள் அழிவதை பார்க்க வேண்டும், ஒருபோதும் கடவுள் இவர்களை காப்பாற்ற மாட்டார் என்று எண்ணிக்கொண்டு இருந்து அவர்களுடைய அழிவை பார்க்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு இருந்தார்கள். ஆனால் அன்புக்குரியவர்களே, கடவுள் யாருடைய பக்கம் நின்றார் என்பது நமக்கு தெரியும். அதுதான் இன்றைய முதல் வாசகத்தில் வருகின்றது. அவர்களை அழிய விடவில்லை. திருச்சட்டத்தை நம்பி, கடவுளை நம்பி வாழ்ந்தவர்களை கடவுள் விட்டுவிடவில்லை என்பது இன்றைய முதல் வாசகத்தில் மிக தெளிவாக நாம் பார்க்கின்றோம். இரண்டாவது வாசகத்திலே யாக்கோபு திருச்சபையில் இருந்த ஒரு மிகப்பெரிய பாகுபாடு, அங்கே கட்சி மனப்பான்மையும் கோஷ்டி பூசலும் இருந்த காலகட்டத்தில் யாக்கோபு இதை கையாளுகிறார். இந்த மக்கள் இறைவனுடைய மக்களாக வாழ வேண்டும், இவர்கள் மத்தியில் இருக்கக்கூடிய இந்த பிளவுகள், கட்சி மனப்பான்மை ஒருபோதும் இருக்கக்கூடாது என்பதற்காக இதை ஒரு சிற்றின்பமாக, இதை ஒரு தற்காலிக கனவாக அவர்களுக்கு எண்பிக்கின்றார். இதுதான் இந்த ஆட்சி அதிகாரம், அதிகார வெறி, இவையெல்லாம் சிற்றின்ப ஆசைகள், தற்காலிகமானவை. எனவே தற்காலிகமாக ஒருவன் இதை அடைய வேண்டும் என்று எண்ணுகின்ற போது இதுதான் இறுதி என்று நினைக்கக்கூடாது, இது தற்காலிகமானது என்பதை அவர்களுக்கு எடுத்து கூறுகின்றார். அன்புக்குரியவர்களே, இந்த உலகத்திலே கிராட்டிஃபிகேஷன் என்று சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை இருக்கின்றது ஆங்கிலத்திலே. கிராட்டிஃபிகேஷன் என்ற வார்த்தையினுடைய அர்த்தம் என்னவென்றால், சின்ன சின்ன விஷயங்களை கொண்டு திருப்திப்படுவது, மனநிறைவடைவது, அது போதும் என்று இருப்பது. ஆனால் அதனால் இந்த உலகத்திற்கும் தன்னுடைய சொந்த வாழ்வுக்கும் பாதிப்பு ஏற்படும் என்பதை அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை. நான் கடந்த வாரம் கூட சொன்னேன், 2 அழைப்புகள் நமக்கு கொடுக்கப்படுகிறது என்றால் அது நமக்கு சுகம் கொடுக்கின்றதா, நிறைவு கொடுக்கின்றதா, நிம்மதியாக இருக்கின்றதா என்பதை குறித்து தான் நாம் அதை தேர்வு செய்கிறோம். ஒரு பிறந்த நாள் விருந்திற்கு செல்லுகின்றோம் என்றால் அது ஆனந்தமானது, மகிழ்ச்சியானது. ஆனால் ஒரு சாதாரண அடிமட்ட மக்களுடைய விடுதலைக்காக குரல் கொடுக்க செல்வது, அழைக்கப்படுவது என்றால் அதை நாம் தேர்ந்து கொள்வது இல்லை. ஆனால் அது நிலையானது. அது ஒரு ஒட்டுமொத்த மக்கள் குழுமத்திற்கு விடுதலையை பெற்றுத் தருவது, அவர்கள் சுதந்திரமாக வாழ்வதற்கான வழிமுறையை அமைத்து கொடுப்பது என்பதை புரிந்து கொள்ளாமல் நம்முடைய சுகத்திற்காக அந்த முதல் அழைப்பை ஏற்றுக்கொண்டு செல்வது என்பது இந்த கிராட்டிஃபிகேஷன் என்று சொல்லக்கூடியது. தற்காலிக சுகம், தற்காலிக நிறைவு, இவற்றிலே திருப்தி அடைந்து விடுவது. ஆனால் யாக்கோபு நமக்கு சொல்வது அது அல்ல. இந்த அதிகார வெறியும் அதிகார போக்கும், தற்காலிகமாக இருக்கக்கூடிய கட்சி மனப்பான்மையும் உங்களுக்கு தந்துவிடாது, உங்களுக்கு நிறைவை தந்துவிடாது, நிம்மதியை தந்துவிடாது. எனவே அவற்றை கடந்து செல்ல வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு பார்வையை யாக்கோபு அந்த திருச்சபைக்கு கொடுக்கின்றார். அன்புக்குரியவர்களே, அதிலே இந்த யார் பெரியவன் என்று சொல்லக்கூடிய அந்த மனநிலையை போக்குவதற்காகவே அவர் பாடம் கற்பிக்கின்றார். இறுதியாக நற்செய்தி வாசகத்திற்கு வருவோம். நற்செய்தி வாசகத்திலே யார் பெரியவர் என்பதை 2 நிலைகளில் அங்கே புரிய சொல்லப்படுகின்றது. இயேசு தன்னுடைய திருத்துதர்களுக்கு தன்னுடைய சாவை 2வது முறையாக அறிவிக்கின்றார். அதை அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை. புரிந்து கொள்ளாமல் இருக்கின்ற போது, புரியாமல் இருக்கின்ற போது அதற்கு விளக்கம் கேட்கவும் அவர்கள் அஞ்சுகிறார்கள், துணியவில்லை. அதற்கடுத்தபடியாக அவர்களுக்கு அதை அப்பட்டமாக விளக்குகின்றார். யார் பெரியவன் என்பதை அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கின்றார். யார் பெரியவராக இருக்க முடியும்? ஒரு தொண்டனாக இருக்கக்கூடியவன், கடைசியானவனாக இருக்கக்கூடியவன் தான் தலைவனாக இருக்க முடியும், முதன்மையானவனாக இருக்க முடியும் என்று சொல்லிவிட்டு அதற்கு நீங்கள் குழந்தைகளைப் போல மாற வேண்டும் என்று சொல்லுகின்றார். அன்புக்குரியவர்களே, யார் பெரியவன் என்பதனுடைய அடையாளம் என்ன? ஒருவன் தன்னை பெரியவன் என்று காட்டிக்கொள்வதற்கு தேவை என்ன இருக்கிறது என்பதற்கு 3 அடையாளங்கள். ஒன்று, அவர்கள் மேல் கவனம் செலுத்தப்படுகின்றது. பெரியவர்கள் என்று கருதப்படுபவர்கள் மேல் கவனம் செலுத்தப்படுகின்றது. எந்த இடத்திற்கு சென்றாலும் ஒருவன் பெரியவன் என்றால் அந்தஸ்திலும் சாதியிலும் அல்லது ஒரு தலைமைத்துவத்திலும் பெரியவனாக இருக்கக்கூடியவன் அவனுடைய மேல் கவனம் செலுத்தப்படுகின்றது. ஒரு கூட்டம்
மக்கள் கூட்டம் இருக்கின்றது. அந்த மக்கள் மத்தியிலே எதிர்பார்த்து கொண்டிருந்த ஒரு தலைவன் வருகின்றார் என்றால் அங்கே கவனம் முழுவதும் அவன் மேல் சாய்கின்றது, அவன் மேல் திருப்பப்படுகின்றது. எனவே கவனம் கிடைக்கும் என்பதற்காக ஒருவர் என்ன செய்கின்றார்? தன்னை பெரியவனாக உயர்த்த விரும்புகின்றார். இரண்டாவதாக அவருக்கு அங்கீகாரம் கிடைக்கின்றது. முதலிலே கவனம் செலுத்தப்படுகின்றது, இரண்டாவதாக அங்கீகாரம் கிடைக்கின்றது, எல்லாம் கிடைக்கின்றது. ஏன் அப்படி? ஒருவர் பெரியவராக இருந்தால் எந்த கதவும் திறக்கப்படுகிறது என்பது இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய நிகழ்வாக இருக்கின்றது. அரசு அலுவலகமாக இருந்தாலும் சரி, அது வேறு எந்த இடங்களாக இருந்தாலும் சரி, பெரியவர் என்ற நிலையிலே ஒருவர் செல்லுகின்ற போது திறக்கப்படாத கதவுகளும் திறக்கப்படுகின்றன என்பதுதான் உண்மை. மூன்றாவதாக, இந்த பெரியவர் என்று கருதப்படுபவர் தன்னுடைய வார்த்தையினால் மற்றவர்களை கட்டுப்படுத்துகின்றார், அல்லது மற்றவர்களை கட்டுப்படுத்தக்கூடிய விதத்திலே தன்னுடைய வார்த்தைகளை அமைத்து கொள்ளுகின்றார். எனவே தன்னுடைய வார்த்தைக்கு தனக்கு மற்றவர்கள் கட்டுப்பட வேண்டும் என்று நினைக்கக்கூடிய மனிதர்கள் தங்களை பெரியவர்களாக எண்பிக்க விரும்புகின்றார்கள், பெரியவர்களாக உருவாக்க விரும்புகின்றார்கள். ஆனால் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, யார் பெரியவன் என்று தங்களுக்குள்ளே இயேசுவினுடைய சீடர்களுக்கிடையில் இப்படிப்பட்ட ஒரு எண்ணம் எழுந்ததனுடைய நோக்கம் என்ன என்பதை எண்ணி பார்க்கின்ற போது, இயேசுவோடு பயணித்தவர்கள், இயேசுவோடு பணி செய்தவர்கள், இயேசுவோடு போதித்தவர்கள் மீண்டும் அவர்களுடைய ஊருக்கே வருகின்ற போது அவர்களில் யார் பெரியவர் என்பதை அந்த ஊருக்கு காண்பிக்க வேண்டும். யாருக்கு அதிகமான பாப்புலாரிட்டி, யாருக்கு அதிகமான புகழ் இருந்திருக்கின்றது, யார் அதிகமாக போதித்திருக்கின்றார், யாருடைய போதனைக்கு அதிகம் கவனம் செலுத்தப்பட்டிருக்கின்றது, யார் அதிகமான பணி செய்திருக்கின்றார்கள், வல்ல செயல்கள் செய்திருக்கின்றார்கள் என்பதை கொண்டு அவர்களுள் பெரியவர் யார் என்பதை அந்த ஊருக்குள்ளே எண்பிக்க வேண்டும். மற்றவர்கள் கேட்பார்களே. அப்படிப்பட்ட தருணத்தில் அவர்களை நிரூபிப்பதற்காக அவர்கள் வாதாடி கொண்டு வருகின்றார்கள். இங்கேதான் இயேசு அருமையாக அவர்களுக்கு மீண்டும் கற்றுக் கொடுக்கின்றார். தன்னோடு இருந்தவர்கள், தன்னுடைய மதிப்பீடுகளை முழுமையாக ஏற்றுக்கொண்டவர்கள், புரிந்து கொண்டவர்கள் சறுக்கி விழுகின்றார்கள் தங்களை பெரியவர்கள் என்பதை காண்பிப்பதற்காக. அங்கே அவர்களுக்கு பாடம் கற்றுக் கொடுக்கப்படுகின்றது. உங்களிலே கடைசியானவனாக இருக்கிறவன் தான் முதன்மையானவன், தொண்டு ஆற்றுபவன் தான், தொண்டு செய்வதற்கு முன் வருபவன் தான், சேவை செய்வதற்கு முன் வருபவன் தான் தலைவனாக முதன்மையானவனாக இருக்க முடியும் என்பதை மீண்டும் அவர்களுக்கு வலியுறுத்தி சொல்லுகின்றார். எனவே இறையாட்சி சமூகத்திலே தலைவனாக இருக்குவதற்கு தகுதி உடைத்தவன் யார் என்றால் தொண்டனாக இருக்க விரும்புகின்றவன், பிறருக்கு பணி செய்வதற்கு விரும்புகின்றவன், பணி செய்வதற்கு தன்னையே ஆர்வத்தோடு தன்னை கையளிக்கக்கூடியவன், தன்னை முன்னிலைப்படுத்தக்கூடியவன், பணிக்காக தன்னை முன்னிலைப்படுத்தக்கூடியவன், அவன்தான் முதன்மையானவனாக தலைவனாக இருக்க முடியும். அன்புக்குரியவர்களே, இயேசு தன்னுடைய திருத்துதர்களுக்கு கற்றுக் கொடுத்த இந்த பாடத்திலே நாம் பெற்றுக்கொள்வது என்ன? நம்முடைய வாழ்வு எவ்வாறு இருக்கின்றது? நம்ம என்றைக்காவது தொண்டனாக வைத்து கொள்ள வேண்டும் என்று எண்ணியது உண்டா? தொண்டு செய்துதான் தலைவனாக வேண்டும் என்ற எண்ணம் நம்மிடத்திலே உண்டா, இருக்கிறதா? தலைமை பொறுப்பு கிடைத்து விட்டது என்றால் தலை சுற்றுகின்றது, தரையில் கால் நிற்பது இல்லை, எங்கோ மிதந்து கொண்டிருக்கின்றோம், எங்கோ எதையோ செய்ய வேண்டும் என்று நினைக்கின்றோம். எங்கிருந்தோ கிடைத்த ஒன்று, கிடைக்கக்கூடாத ஒன்று பலருக்கு கிடைக்கின்ற போது அதனால் அவர்கள் என்ன நினைக்கின்றார்கள் என்பதை பல நேரத்தில் தெரியாமல் போகின்றது. அன்புக்குரியவர்களே, அடிமட்டத்திலிருந்து தொண்டனாக இருக்கக்கூடியவன் ஏன் தலைவனாக வேண்டும் என்று இயேசு சொல்லுகிறார் என்றால், அவனுக்குத்தான் தெரியும் அடிமட்டத்தில் என்ன நிகழ்கிறது, மக்களுடைய நிலைமை எதுவாக இருக்கிறது என்பது அங்குதான் தெரியும். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அப்படிப்பட்ட நிலைப்பாடுள்ள மனிதர்கள் தலைவர்கள் ஆகின்ற போது, முதன்மையானவர்களாக இருக்கின்ற போது, அவர்கள் தங்களுடைய அதிகாரத்தை கொண்டு, ஆட்சி பீடத்தை கொண்டு அதையே அலங்கரித்து கொண்டிருக்க வேண்டும் என்ற எண்ணம் படைத்தவர்களாக இல்லை, மாறாக செயல்பட துடிக்கின்றார்கள், செயல்பட தூண்டப்படுகின்றார்கள்.
எனவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த உலகத்தில் வாழக்கூடிய இந்த குறுகிய நாட்களிலே நான் பெரியவனா சிறியவனா என்பதை பிறருக்கு நிரூபிக்க வேண்டிய தேவையில்லை. அது நம்முடைய வேலையும் இல்லை. நான் பெரியவன் என்று என்னுடைய வார்த்தையால், என்னுடைய அறிவு கூர்மையால் அல்லது முட்டாள்தனமாக இருந்தாலும் அறிவெனக்கு இருக்கின்றது என்பதை காட்டிக்கொள்வதால் நான் தலைவனாக இருக்க வேண்டும் என்ற எண்ணம் ஒருபோதும் சரிப்படாது என்பதை புரிந்து கொள்வோம். எனவே அதை எண்பிக்க வேண்டிய வாழ்க்கை அல்ல இது. நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த வாழ்க்கையிலே என்னை பெரியவன் என்று ஏதோ ஒரு வழியிலே சொல்ல வேண்டும், செய்ய வேண்டும் என்பதற்காக நாம் வாழவில்லை. அது நல்ல வாழ்க்கை இல்லை. இந்த வாழ்க்கை கடவுள் விரும்பவும் இல்லை. மாறாக வாய்ப்பு கிடைக்கின்ற போதெல்லாம் தொண்டு செய்வோம், வாய்ப்பு கிடைக்கின்ற போதெல்லாம் சேவை செய்வோம், வாய்ப்பு கிடைக்கின்ற போதெல்லாம் சிறியவர்களுக்கு நாம் வாழ்வு கொடுப்பதற்கு முன்வருவோம். அதுதான் நம்மை முதன்மையானவராக, தலைவராக காட்டிக்கொள்வது அல்லது தலைவருக்குரிய தகுதி என்பதை நாம் புரிந்து கொண்டு செயல்படுவோம். இறைமகன் இயேசு தன்னை தலைவர் என்று ஒருபோதும் சொல்லவில்லை. தன்னோடு இருந்தவர்களும் அப்படி இருக்க வேண்டாம் என்பதையே அவர்களுக்கு போதித்தார். இன்றைக்கு நமக்கும் அதையே எடுத்துச் சொல்லுகின்றார். அவர் வழியிலே நடப்பதற்கு, வாழ்வதற்கு முயல்வோம். ஆமேன். அனைவரும் எழுந்து நம்முடைய நம்பிக்கை அறிக்கையிடுவோம். கடவுள் ஒருவர் இருக்கின்றார், தந்தை மகன் தூய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவி வல்லமையால் இறைமகன் நமக்காய் மனிதரானார், கன்னி மரியிடம் பிறந்தவரார். இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். லாத்துவின் ஆட்சி பாடுபட்டார், சிலுவையில் இருந்து அடக்கப்பட்டார், மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்தார், இறப்பின் மீது வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார், உலகம் முடியும் காலத்திலே நடுவராய் திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன், பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன், பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிவார வாழ்வில் இணைந்திடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன், புனிதர்கள் உறவை நம்புகிறேன், உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். அன்பு சகோதர சகோதரிகளை, நம்பிக்கையோடு நம்முடைய மன்றாட்டுக்களை இறைவன் பாதம் சமர்ப்பிப்போம். ஆற்றலின் ஊற்றே இறைவா, எம் திருத்தந்தை, ஆயர்கள், அருள்பணியாளர்கள் மற்றும் துறவரத்தார் அனைவரும் பணிவிடை பெறுவதை விட பணிவிடை புரிவதே மேல் என்பதை உணர்ந்து தன்னலமற்றவர்களாய் உம் மக்களுக்காய் உழைத்திட வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். முன்னேற்ற பாதையில் வழிநடத்தும் இறைவா, நாட்டை ஆட்சி செய்யும் அதிகாரம் பெற்ற எம் நாட்டு தலைவர்கள் பெயர், பெருமை, வசதி வாய்ப்பை பெருக்கிக் கொள்ள வழி தேடாமல், அதிகாரத்தின் பெயரில் மக்களை அடக்கி ஆளாமல், மக்களை நீதியுடனும் நேர்மையுடனும் அன்புடனும் உண்மையுடனும் வழி நடத்திட தேவையான அருளை அவர்களுக்கு பொழிந்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பால் அரவணைக்கும் எம் இறைவா, எம் ஊரில் உள்ள
குழந்தைகள் அனைவரையும் ஆசீர்வதித்து அவர்களுக்கு தேவையான ஞானம், உடல் மற்றும் அறிவு வளர்ச்சியை தந்து இறைப்பற்றுள்ள குழந்தைகளாக வளரும் வரத்தினை அவர்களுக்கு பொழிய வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். வாழ்வை வெற்றியாக்கும் இறைவா, தொற்று நோயின் தாக்கம் குறைந்திருக்கும் இக்காலத்தில் எங்கள் பிள்ளைகள் மீண்டும் தங்கள் பள்ளி பருவத்தை முழுமையாக அனுபவித்து கல்வியிலும் பிறர் அன்பிலும் இறை நம்பிக்கையிலும் சிறந்து விளங்க தேவையான ஞானத்தையும் மன உறுதியையும் தந்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நேசமுள்ள இறைவா, தங்களுடைய வாழ்வில் இரண்டாம் முறையாக குழந்தைகளாக மாறியுள்ள எம் முதியவர்களை நீரே உமது நேசகரம் நீட்டி பாதுகாத்து நோய் நொடியிலிருந்து அவர்களுக்கு விடுதலை அளித்து நிம்மதியை நிறைவாய் தந்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய பிற தேவைகளுக்காக சற்று நேரம் அமைதியாக மன்றாடுவோம். எங்கள் வானக தந்தையே, உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் உம் பாதம் சமர்ப்பித்த மன்றாட்டுக்களை கண்ணோக்கும். எங்கள் ஒவ்வொருவருடைய குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதியும். எங்களுடைய குடும்பங்களில் உம்முடைய அன்பும் சமாதானமும் என்றும் நிலைபெற உம்மை நோக்கி மன்றாடுகின்றோம். தனிப்பட்ட வாழ்விலும் குடும்ப வாழ்விலும் உம்மிடத்திலே நாங்கள் கேட்கின்ற எல்லாம் வேண்டுதல்களையும் நீர் கண்ணோக்கி எங்களுக்கு நிறைவேற்றும். எங்களுடைய கண்ணீர் கவலைகள் அனைத்தையும் உம்மிடத்திலே ஒப்படைக்கின்றோம். எங்களுடைய வாழ்வை உம்மிடத்திலே ஒப்படைக்கின்றோம். எங்களுடைய மனங்களை நீர் ஆட்கொள்வீராக. நாங்கள் பல நேரங்களில் எங்களை பெரியவர்கள் என காட்டுவதற்கு வழிகளை தேடிக்கொண்டிருக்கின்றோம். இந்நிலை மாறி எளியவர்களாக, தாழ்ச்சியுள்ளவர்களாக, தொண்டர்களாக, சேவை மனநிலை உடையவர்களாக, குழந்தை உள்ளம் கொண்டவர்களாக எங்களை மாற்றுவதற்கு நீர் எங்களோடு உடனிருந்து செயல்படுவீராக. அன்பான இறைவா, சகோதரத்துவத்தை நாங்கள் வளர்ப்பதற்கும் வேற்றுமைகளை களைந்து ஒற்றுமையை ஏற்படுத்தக்கூடிய கருவிகளாகவும் நாங்கள் வாழ எங்களுக்கு அருள் புரியும். இல்லங்களில் இருந்தபடியே இந்த வழிபாட்டில் கலந்து கொள்வதற்கு நீர் தந்த வாய்ப்புக்காக நன்றி கூறி, தொடர்ந்து எங்கள் வாழ்விலே இந்த பெருந்தொற்று காலம் மறைந்து போய் எங்களுடைய வாழ்வாதாரங்கள் மீட்கப்பட்டு எங்கள் பொருளாதாரம் செழிப்படைந்து நாங்கள் இயல்பான வாழ்வை அடைவதற்கு, இயல்பான செயல்களை செய்வதற்கு எங்களுக்கு அருள் புரிய வேண்டும் என்று பார்த்து ஜெபிக்கின்றோம். அன்பான இறைவா, இந்த பெருந்தொற்றினால் மீண்டும் பாதிக்கப்படுவோமோ என்ற அச்சம் மீண்டும் ஊட்டப்படக்கூடிய இந்த காலகட்டத்திலே நீர் உம்முடைய சக்தியால் இந்த பெருந்தொற்று மறைந்து போவதற்கு நீரே செயல்படுவீராக. எந்த நாட்டில் இருந்தாலும், எந்த இடத்தில் இருந்தாலும் பாதிக்கப்பட்ட மக்களை நீர் கண்ணோக்கி அவர்களுக்கு ஆறுதலையும் நம்பிக்கையும் கொடுத்தருளும். நோயினால் துன்புறுகின்றவர்களுக்கு நீர் ஆற்றலை பொழிந்து உம்முடைய நலனை அளித்தருளும். ஆறுதல் தாரும், நம்பிக்கையை தாரும். இதோ உம்முடைய திரு சன்னிதானத்திலே நாங்கள் இந்த நாட்களிலே இயல்பாக வந்து இந்த பலி செலுத்த இயலவில்லை என்றாலும், இல்லங்களில் இருந்து உம்முடைய வார்த்தையை கேட்பதற்கும் உம்முடைய வார்த்தையை தியானிப்பதற்கும் இந்த பலியிலே கலந்து கொள்வதற்கும் தொடர்ந்து எங்களுக்கு வாய்ப்பளித்து நாங்கள் உம்முடைய வார்த்தையை கடைபிடிப்பதற்கும் உம்முடைய வார்த்தையை செயல்படுத்துவதற்கும் எங்களுக்கு அருள் புரிய வேண்டும் என்று எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். கந்திடவே கந்தாயிற்றிட
ஈகத்தில் நீ தந்த வாழ்வை தந்தால் எனக்கு இழப்பென்ன? இனி வாழும் காலம் இனிதாக வேண்டும், இறைவா உன்னோடு இணைந்தாக வேண்டும், இணைந்தாக வேண்டும், இணைந்தாக வேண்டும். சகோதர சகோதரிகளை நாம் ஒப்புக் கொடுக்கும் இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுவோம். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலி ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உம்மக்களின் காணிக்கைகளை கனிவுடன் ஏற்றருள உம்மை வேண்டுகின்றோம். அதனால் நம்பிக்கையோடும் பக்தியோடும் அவர்கள் எவற்றை அறிக்கையிடுகின்றார்களோ அவற்றை விண்ணக அருளடையாளங்களால் பெற்றுக்கொள்வார்களாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் நீர் எங்களுக்கு மீட்பரை அனுப்பும் அளவுக்கு உலகின் மீது பரிவன்பு கொண்டீர். அவர் பாவம் தவிர மற்றனைத்திலும் எங்களைப் போல இருக்க திருவுளம் கொண்டீர். இவ்வாறு நீரும் திருமகனிடம் செலுத்திய அன்பை எங்கள் மீதும் செலுத்தினீர். நாங்கள் கீழ்ப்படியாமையால் பாவம் செய்து இழந்த உம்முடைய கொடைகளை அவருடைய கீழ்ப்படிதலால் மீட்டு எங்களுக்கு அருளினீர். ஆகவே ஆண்டவரே, வானதூதர் புனிதர் அனைவரோடும் நாங்கள் சேர்ந்து உமது பெருமையை பறைசாற்றி அக்களிப்புடன் பாடுவதாவது: படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, 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 ஓசன்னா. ஆண்டவரே, நீர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து
தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டுத்தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் மறைமாவட்ட பரிபாலகர் ஆயர் ஆண்டனி பாப்புசுவாமி, எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்தும் திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்துதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரம் அருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. கடவுளை நம் தந்தையின் அழைக்க இயேசு நமக்கு கற்பித்தார். எனவே நாம் தந்தையாம் இறைவனிடத்தில் நம்பிக்கையோடு மன்றாடுவோம். உலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு
தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உம் திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்பதற்கு அமைதியை மட்டுமே அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஆண்டவர் அருளும் அமைதியை ஒருவரோடு ஒருவர் பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வைத்தருளும். எம்மேல் இரக்கம் வைத்தருளும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வைத்தருளும். எம்மேல் இரக்கம் வைத்தருளும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி தந்தருளும். எமக்கு அமைதி தந்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப் பெற்றவர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். வாழ்வு என்பது பரிவாகும். வாழ்வு சொன்னது இயேசுவாகும். வாழும் பகிர்வை வழியாய் கொண்டால் வாழும் பொழுது வளமையாகும். வாழி இன்று பயிர் கொள்கை
சொன்னது இயேசு வாழும். வாழ்வின் பகிர்வை வழியை கொண்டால் வாழும் உலகு வழுமையால் வாழ்வே என்று பகிர்ந்து கொள்வே. இறையே வருக, திருவாயிடுக. இறையே வருக, பகிர்வாயிடுக. அறிவிப்புகள். அரசின் ஊரடங்கு வழிகாட்டல் நெறிமுறைகளுக்கு ஏற்ப வழக்கம் போல திங்கள் முதல் வியாழன் வரை திருப்பலியில் மக்கள் பங்கேற்கலாம். வெள்ளி, சனி, ஞாயிறு ஆகிய தினங்களில் மக்கள் பங்கேற்காத திருப்பலி நடைபெறும். கடந்த வாரங்களையும் இன்றும் போல ஞாயிறுகளில் மாலை 6 மணிக்கு திருப்பலி தொடரும். வருகிற வியாழன் நாம் ஏற்கனவே அறிவித்திருந்தபடி நம்முடைய பிள்ளைகள் ஏறக்குறை 170 பேர், கிளைப்பங்குகளும் சேர்த்து 170 பேர் உறுதிபூசல் அருளடையாளம் பெறுகின்றார்கள். நமக்கு தெரிந்தது மே மாதம் 15ஆம் தேதியே உறுதிபூசல் அருளடையாளம் கொடுக்கப்பட வேண்டியது. ஆனால் அதற்கு சில தினங்களுக்கு முன்பே ஊரடங்கு கடுமையாக வலியுறுத்தப்பட்ட காரணத்தினால் நாம் அதை நடத்த இயலவில்லை. இன்னும் அது காலம் தாழ்த்தக்கூடாது என்ற நோக்கோடு நாம் திட்டமிட்டு 23/9/2021 வியாழன் அன்று மாலை சரியாக 5 மணிக்கு இந்த உறுதி பூசுதல் அருளடையாள திருச்சடங்குகள் நடைபெறும். இதை நடத்துவதற்கு நம்முடைய அருகாமை மறைமாவட்டமாகிய பாளையங்கோட்டை மறைமாவட்டத்தின் ஓய்வு பெற்ற ஆயர் அவர்கள், ஆயர் ஜூட் பால்ராஜ் அவர்கள் வருகை தர இருக்கின்றார்கள். அன்றைய தின நிகழ்வுகள் ஆயர் வந்ததும் அவரை வரவேற்பு, அதைத் தொடர்ந்து நாம் நம்முடைய ஆலயத்தின் தென்பகுதியிலே கட்டியிருக்கக்கூடிய திறந்தவெளி அரங்கமானது அர்ச்சிக்கப்படுகின்றது. அதை அர்ச்சிப்பதற்கு நம்முடைய மறை மாவட்டத்தின் தொடர்பாளர் பேரருள் பணியாளர் ஜெயசுரத்னம் அவர்கள் வருகை தர இருக்கின்றார்கள். அது சில நிமிடங்கள் மட்டுமே நடைபெறும். அதைத் தொடர்ந்து உறுதிபூசல் திருப்பலி நடைபெறும். உறுதிபூசல் திருப்பலிக்கு ஆலயத்திற்குள் சமூக இடைவெளி கடைபிடித்து அனைத்து சிறுவர் சிறுமியருக்கும், அதாவது உறுதிபூசல் பெறக்கூடிய அனைவருக்கும் நாற்காலிகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கும். அதிலே அவர்கள் அமர்ந்திருப்பார்கள். நாம் அன்று அர்ச்சிக்கின்ற திறந்தவெளி அரங்கத்திலே இறைமக்கள் அமர்வதற்கு நாற்காலிகள் ஏற்பாடு செய்யப்படும். அதுபோன்று திருப்பலி பீடத்தில் நடைபெறக்கூடிய இந்த திருப்பலியானது நாம் நேரடியாக பார்க்கவில்லை என்றாலும் பெரிய திரையிலே பார்க்கக்கூடிய அளவிற்கு ஏற்பாடு செய்யப்படும். ஒலி அமைப்புகளும் நன்றாக ஏற்பாடு செய்யப்படும். அனைவரும் இணைந்து பாடுவதற்கு பாடல் அச்சடிக்கப்பட்ட காகிதங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும். எனவே பராக்குகளின்றி அமைதியாக பக்தியோடு இந்த பலியிலே கலந்து கொள்ள வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இந்த உறுதிபூசல் பெறக்கூடிய மாணவ மாணவியருக்கான தியானம் இன்றைக்கு காலை 10 மணியிலிருந்து 1 மணி வரை மிக அருமையாக நடந்தேறியது. அனைத்து மாணவ மாணவியரும் இதிலே பங்கெடுத்தார்கள். அதை நடத்துவதற்கு பள்ளியாடி பங்கு தந்தை அருள்பணியாளர் அனலின் அவர்கள் வந்திருந்தார்கள். எல்லோருமே நன்றாக பங்கெடுத்தார்கள் என்றும் சொல்லப்பட்டது. அதை அனைத்து உறுதிபூசல் வகுப்பு ஆசிரியர்களும் அதை அருமையாக ஒழுங்கமைவு செய்திருந்தார்கள். இறுதி வரை அவர்களுடைய ஒத்துழைப்பும் பங்கேற்பும் முழுமையாக அமைந்திருந்தது. அவர்களுக்கு தருணத்தில் நான் நன்றி கூற கடமைப்பட்டிருக்கின்றேன். அதுபோன்று பிற்பகலிலே அனைத்து மாணவ மாணவியரும் ஒப்புரவு அருளடையாளம் பெற்றார்கள். சில மாணவியருடைய பெற்றோரும் இந்த ஒப்புரவு அருளடையாளத்திலே பங்கேற்றார்கள். அனைவருக்கும் என்னுடைய பாராட்டுக்களையும் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இது ஒரு நல்ல தருணம். உறுதிபூசல் அருளடையாளம் என்பது
நம்முடைய வாழ்வில் ஒரே ஒரு முறை பெறக்கூடிய அருளடையாளங்கள் ஒன்று. அதை நாம் தகுந்த தயாரிப்போடு பெற வேண்டும் என்பதற்காக நீண்டகால பயிற்சிகள் மேற்கொண்டோம். எனவேதான் பயிற்சிகளில் பங்கேற்காதவர்கள், முழுமையாக கலந்து கொள்ளாதவர்களுக்கு உறுதி பூசல் இல்லை என்று நான் தெளிவாகவே சொல்லியிருக்கின்றேன். இதை வருத்தப்படுவதற்கு இடமில்லை என்று நினைக்கின்றேன். எனவே தகுந்த தயாரிப்போடு பெற வேண்டும் என்ற எண்ணத்தையும் நாம் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். எனவே அருமையான ஒரு தருணத்தில் இந்த அருளடையாளத்தை பெறுவதற்கு நம்முடைய அந்த உறுதி பூசல் பெறக்கூடிய சிறுவர் சிறுமியர் மாணவியருடைய பெற்றோர்கள் அதற்கு இன்னும் அதிகமாக அவர்களை உற்சாகப்படுத்தி அவர்களை தயாரிக்க வேண்டும். இந்த நாட்களில் அவர்கள் ஜெப உணர்வோடு இந்த உறுதி பூசல் அருளடையாளத்தை தூய ஆவியானவர் அவர்களை உறுதிப்படுத்த இருக்கின்றார் என்ற உணர்வை மீண்டும் பெற்றுக்கொள்ள வேண்டும், வலுப்பெற வேண்டும் என்பதையும் புரிந்து கொள்வோம். அன்புக்குரியவர்களே, இதற்காக நாம் செலுத்த வேண்டிய கட்டணங்களையும் காணிக்கைகளையும் தயக்கமின்றி கொடுப்பதற்கு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். பெற்றோர்களையும் நான் கேட்டுக்கொள்கிறேன். காணிக்கைகளை கொடுப்பதற்கு என்று உங்களிடத்திலே பணிக்கின்ற போது இதை நேர்த்தியாக நடத்த வேண்டுமென்றால் ஏராளமான செலவுகள் உண்டு என்பதை நீங்களும் புரிந்து கொள்ள வேண்டும். அதில் மீதம் இருக்கக்கூடியவற்றை நல்ல நோக்கத்திற்காக பயன்படுத்துவோம் என்று ஏற்கனவே அறிவிக்கப்பட்டதன் அடிப்படையில் நல்ல நோக்கத்திற்காக அதை பயன்படுத்துவோம். நிறைவு ஜெபத்திற்காக நம்மை தயாரிப்போம். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உம் அருளடையாளங்களால் புத்துயிர் பெற்ற எங்களுக்கு உமது இடையறாத உதவியை பணிவுடன் என்றும் அருள்வீராக. அதனால் மீட்பின் பயனை இம்மறை நிகழ்வுகளிலும் அன்றாட வாழ்விலும் பெற்றுக்கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இறைவனின் சிறப்பு ஆசீர் பெற தலை வணங்கி மன்றாடுவோம். ஆறுதல் அனைத்தின் இறைவன் உங்கள் வாழ்நாள்களை தமது அமைதியில் செம்மையுறச் செய்து தமது ஆசியின் கொடைகளை உங்களுக்கு வழங்குவாராக. இடர்கள் அனைத்தினின்றும் அவர் உங்களை விடுவித்து உங்கள் இதயங்களை தமது அன்பில் உறுதிப்படுத்துவாராக. எதிர்நோக்கு, நம்பிக்கை, அன்பு ஆகிய கொடைகளால் நீங்கள் வளம் பெற்று இவ்வுலக வாழ்வில் ஆற்றல் வாய்ந்த செயல் வழியாக நிலை வாழ்வை மகிழ்ச்சியுடன் அடைவீர்களாக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கிறிஸ்துவின் அன்பிலும் அமைதியிலும் சென்று வாழுவோம். இறைவன் உடனிருக்கின்றார். இறைவனுக்கு நன்றி. நேசமில்லாதவர் ஈசர்
புனித ஞான பிரகாசியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தந்தை, மகன், தூய ஆவியின் பேராலே ஆமென்.